ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 18 பிப்ரவரி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரூபாய் 2.55 லட்சம் கோடி இடைக்கால பட்ஜெட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பட்ஜெட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போது சீக்கிரமாக நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டரிம் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு குறுகிய காலத்துக்காக அந்த செலவினங்களுக்காக போடக்கூடிய ஒரு பட்ஜெட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 206 வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 112. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான இந்த பட்ஜெட்டை வந்து வரக்கூடிய அரசு வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாக்கல் பண்ணுவாங்க. இது ஒரு இடைக்கால ஒரு குறுகிய காலத்திற்கான ஒரு பட்ஜெட் தான் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் இடையே 21 ஒப்பந்தங்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே பார்த்தீங்க அப்படின்னா 21 ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. எதுலன்னு பார்க்கும்போது முக்கிய கனிமங்கள் பாதுகாப்பு, உயர் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹம்மர் ரக ஏவுகணையை வந்து இந்தியாவில் தயாரிப்பதற்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் பிரான்சின் சஃப்ரான் நிறுவனம் இடையே இந்த ஒப்பந்தமும் இதில் வந்து போடப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவரெஸ்ட் சிகரத்திற்கு உயரத்துக்கு பறக்கக்கூடிய அந்த திறன் படைத்த H-125 அப்படிங்கிற ஹெலிகாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக மாநிலம் வேகமலில் கட்டமைக்கப்பட உள்ள இந்த ஹெலிகாப்டர் ஆலையில தான் ஏர்பஸ் டாடா கூட்டு நிறுவனம் சார்பில் வந்து தயாரிக்கப்படுது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே சமிட்டுக்காக இந்தியாவுக்கு வந்துள்ள பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் காணொலி மூலம் நம்மளுடைய பிரதமர் மோடியுடன் சேர்ந்து வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறைகளில் காலநிலை நடவடிக்கைக்கு முக்கியத்துவம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா காலநிலை உச்சி மாநாடு 4.0 வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த என்விரான்மெண்டல் மாற்றம் நிகழ்கிறதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்லேருந்து நம்ம அதிக அளவில் கோலை எரிச்சு அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் வந்து வெளியிடப்படும். ஸோ இதனுடைய அந்த ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது அதிகமாக அந்த ஹீட் என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணி அந்த காலநிலையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் அதுல இருந்தும் நிறைய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இது எல்லாமே இந்த வாயுக்கள் எல்லாமே ஹீட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய காரணிகள். ஸோ இதற்கு மாற்றாக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் தவிர்த்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், அதாவது நேச்சராக இருக்கக்கூடிய விண்டு, சன்னு இதுல இருந்தெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் தடுக்கப்படும் போது அந்த காலநிலை மாற்றத்திற்கு ஒரு தடையாக இது அமையும். ஸோ அதற்காக தான் இது எல்லாமே பண்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காற்றாலை மின் உற்பத்தியில், அதாவது காற்றிலிருந்து மின்சாரம் உற்பத்தியில பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 2வது இடமும், சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து 4வது இடமும் பெற்று வளர்ந்து வரும் மாநிலமாக இருக்கு அப்படின்னு இந்த சமிட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய அந்த 2030ஆம் ஆண்டுக்குள்ள வந்து மாநில போக்குவரத்து கழகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 30% பேருந்துகள் வந்து மின்சார பேருந்துகளாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸும் பார்க்கும்போது நம்ம டீசல், பெட்ரோல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கேஸஸ் வந்து நார்மலாக அட்மாஸ்பியரில் போய் அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு காரணியாக அமையும். அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா மின்சார வாகனங்களுக்கு 2027ஆம் ஆண்டு வரை சாலை வரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீலகிரி, கோவை, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் சமநிலை மையங்களாக மாற்ற நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அதனுடைய அந்த குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனுக்காக எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி டீஃபாரஸ்டேஷன் பண்ணலாம், இல்லைன்னா வேற நிறைய ப்ராசஸ் விதமாக என்ன பண்ணுவாங்கன்னா கார்பனை வந்து அதிகமாட்டு அப்சர்வ் பண்ணி அதனுடைய தாக்கத்தை வந்து குறைக்கிறது தான் இதனுடைய அந்த வெளிப்பாடு.